ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மீராஸ் மெத்தட் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னா ஒரு கிராஃப்ட் வீடியோ, டூ இட் யோர் செல்ஃப். ஸோ என்னோடய பையனோட ஸ்கூலில் வந்து ஒரு கிராஃப்ட் கொடுத்துருந்தாங்க. இட்ஸ் நாட் லைக் கிராஃப்ட் ஆர் ப்ராஜெக்ட், லைக் என்னென்னா ஒரு ரம்ஜான் செலிப்ரேஷனுக்கு இந்த லேடுன்னு சொல்லுவாங்களே, இந்த பார்க்குறதுக்கு பெட்ரமாக்ஸ் லைட் மாதிரி இருக்கும். ஸோ அது அண்ட் மூன் அண்ட் ஸ்டார் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வரணும், இல்லைன்னா செஞ்சுட்டு வர சொன்னாங்க. எதுக்கு கடையெல்லாம் வாங்கிட்டு, நம்ம தான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆச்சேன்னு சொல்லிட்டு நானே செஞ்சு கொடுத்தேன். ஸோ அந்த வீடியோ தான், அதை நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் மோரோவர் என்னென்னா, ஐ லைக் டு டூ கிராஃப்ட்ஸ். எல்லா குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் சின்ன வயசுலலாம் நான் நிறைய கிராஃப்ட்ஸும் செய்வேன். பிஃபோர் குழந்தைங்களாம் வரதுக்கு முன்னாடி கூட நிறைய கிராஃப்ட்லாம் செஞ்சிட்ருப்பேன். ஸோ குழந்தைங்களாம் வந்த பிறகு என்னால் அதெல்லாம் கண்டினியூ பண்ண முடியல. பட் இப்போது அகெயின் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்குற விதமாக எனக்கு நிறைய சான்சஸ் கிடைச்சிருக்கு. நீங்களும் இதே மாதிரிலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்களா? இல்லை ஃப்யூச்சரில் பண்ணுவீங்களா? அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணுமா? அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போது அதை நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான வந்து ஒரு கார்ட்போர்டு. ஸோ வந்து இது வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு 3 பக்கம் ரெக்டாங்கிளாக இருக்கணும். ஸோ வந்து அந்த லேடன் வந்து ரெக்டாங்கிளாக இருக்கணும், ஓகேவா? ஸோ அதுக்காக தான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் உள்ள கார்ட்போர்டு ஏதோ ஒன்று எடுத்திருக்கேன். அதை வந்து 3 சைடும் நான் ரெக்டாங்கிள் ஷேப்லேயே குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 3 சைடு, ஒரு சைடு விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதை பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். கீழே அந்த கார்ட்போர்டை கட் பண்ணி இந்த மாதிரி லைட் ஆர்டிஃபிஷியலாக கடையில் விற்கும். அப்படி இந்த மாதிரி லைட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து ஸ்டேஷனரிக்கெலாம் போனீங்கன்னா பட்டன் லைட்டுன்னு சொல்லிட்டு பட்டன் செல் பேட்ரி உள்ளது கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது என்னென்னா கீழே பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் எரியும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஓட்டை இருக்கு இல்லையா, ஸோ இது கவர் பண்ணுறதுக்கு லேமினேஷன் ஷீட் வந்து நான் கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் உள்ளே இருக்க லைட் வெளியே வந்து தெரியும். ஸோ அதுக்காக இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் க்ளூ கன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ இப்போ அதோட அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது நல்லா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கிளிட்டர் வந்து ஃபெவிகால் வச்சு கொஞ்சம் கிளிட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கிளிட்டராக தெரியணும். இது வந்து டீ கப்பு. ஸோ டீ கப்பு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப் ஏதாச்சும் கிடைக்கும் இல்லையா, ஸோ இந்த மேலே அந்த கூம்பாக வரத்துக்காக ஸோ அதையும் நான் வந்து இப்போ மேலே ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். அதையும் நான் வந்து இப்போ பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லேமினேஷன் கவர் ஒட்டியிருக்கேன் இல்லையா, ஸோ அதோட பார்டர் கட் பண்ணது தெரிஞ்சிச்சு. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்கு கோல்டன் ரோப்ஸ் யூஸ் பண்ணி பார்டர் லைன் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து அசிங்கமாக தெரியாது அப்படின்றதுக்காக. ஸோ இது மேலே ஃபுல்லாக வந்து நான் இப்போ பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெட்டாலிக் ரெட்டு கொடுத்துருந்தேன், அது ஒரு மாதிரி டல்லாக இருந்தது. ஸோ அதனால் ப்ரௌன் கலர் மாற்றிட்டேன். ஸோ இது கொஞ்சம் கூட பரவாயில்ல. ஸோ பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் ஸ்ட்ரிங் சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. ஸோ இதெல்லாம் வந்து கடையில் கிடைக்கும். அப்படி இது கிடைக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் இந்த கோல்டன் லேஸு, ட்ரெஸ்ஸுக்கெலாம் தைக்கிற லேஸு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் இல்லையா, அதுவும் இல்லைன்னா ஒரு பேப்பரில் ஜஸ்ட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே கோல்டன் ரோப் வச்சு மேலே கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த லேடன் கையில் தூக்குவாங்க இல்லையா, பெட்ரமாக்ஸ் லைட் கையில் தூக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த கோல்டன் ரோப்பையே ஒரு 4-3 மடித்து மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைட்டை போட்டு கட்டுறேன், எரியும். இப்போ லைட் இருட்டில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்கும்போது. பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட லேடன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூன் கூட செய்ய சொல்லியிருந்தாங்க. ஸோ நிலா. ஸோ அதுக்கு இன்னொரு கார்ட்போர்டில் பிளேட் யூஸ் பண்ணி நான் வந்து மூன் ஷேப்பில் வரைஞ்சிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூன் ஷேப்பில் வரைஞ்சிக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணி எடுத்த வாட்டி ஒரு சில்வர் கலர் டேப் இருக்குது, இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டேப் ஃபுல்லாக ரேப் பண்ணிக்கிறேன். அதே கோல்டன் கலர் ரோப் வச்சு மேலே வந்து ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் க்ளூ கன் வச்சு. ஸோ எதுக்காகனா இது மாட்டுறதுக்கு வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ அதை வந்து
அந்த கோல்டன் ஸ்ட்ரிங்கை எடுத்து மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்னொரு ஸ்டார் மாதிரி ஒன்று ஷேப்பில் இது பண்ணிவிட்டு அதை வந்து கீழே வந்து ஹேங் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட லேடனும் மூன் ஸ்டார் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. என்ன மக்களே, வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களும் இந்த மாதிரிலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி நம்மளோட சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ, ஒரு vlog வீடியோ அண்ட் ஒரு பியூட்டி டிப்ஸ் வீடியோ எல்லாமே வரும். அதே மாதிரி இந்த மாதிரி ஜென்ரலான வீடியோஸும் வரும். ஸோ ப்ளீஸ் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய், டேக் கேர்.